புத்தகம் 145 8வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 145:8 சொல்லுது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடவுள் இரக்கமாக இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் அப்படிங்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 30வது புஸ்தகம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மனதுருகும்படி எழுந்திருப்பார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால் அவர் செயல்படுகிறார். அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் செயல்படுகிறார் அப்படிங்கிற காரியம் வேதம் சொல்லுது. கடந்த வாரத்திலே சில காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம் எதற்காக செயல்படுகிறது? சங்கீதங்கள் புஸ்தகம் 74வது புஸ்தகம் அதிலே 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம் 74:3 சொல்லுது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எழுந்தருளுகிற முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. எதற்காக அவர் மனதுருகி எழும்புகிறார் அல்லது செயல்படுகிறார்? மனதுருகி செயல்படுகிறார். வேதம் சொல்லுது, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படின்னா தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 82வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 82:1 என்ன சொல்லுது? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக எழுந்திருக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவருடைய சபைக்காக அவர் எழுந்திருக்கிறார். இங்க சங்கீதம் 74 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாழாய் கிடக்கிற இடங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், சத்ரு எல்லாவற்றையும் கெடுத்து போட்டார். சத்ரு எல்லாவற்றையும் பரிசுத்த ஸ்தலத்தில் கெடுத்ததனால் அவர் எழுந்தருளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 74:22 என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 74:22 சொல்லுது, தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்காக வழக்காடும்படி எழுந்திருப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய மனதுருக்கு என்ன செய்து பாருங்க, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்காக எழுந்தருள பண்ணுகிறது. அவருடைய ஆலயத்திற்காக அவர் வைராக்கியமாக இருக்கிறார். இன்னும் சங்கீதங்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 69வது புஸ்தகம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆண்டவருடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய சபையை குறித்த வைராக்கியம் அவருக்குள் இருக்கிறது. அதை யோவான் எழுதின சுவிசேஷம், அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 2வது அதிகாரத்தில் அதனுடைய நிறைவேறுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் எங்க இருக்கிறது பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 17 சொல்லுது, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். மேலே வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆலயத்தில் ஆடு மாடுகள் புறாக்களை விற்கிறவர்களை காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்கி 15 சொல்லுது, அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். ஆண்டவர் தம்முடைய வீட்டிற்காக வழக்காடுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக அல்லது தம்முடைய சபைக்காக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 74 எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே உமக்காக நீரே வழக்காடும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆண்டவரே வழக்காட ஆரம்பிச்சார். நான் ஒருத்தன் நிற்க மாட்டான். நம்புறீங்களா? கடவுளுடைய சமூகத்துக்காக கடவுளை வழக்காடுகிறார். அவருடைய ஆலயத்திற்காக அவரை வழக்காடுகிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்களுடைய ஆலயத்தை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா புறாவிக்கிறவர்கள் வெளியே தள்ளிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல கயிற்றினால் அவர்கள் அடித்து துரத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்துக்காக கடவுள் வழக்காடுவார், ஆலயத்துக்காக கடவுள் செயல்படுவார். ஏன்னா ஆலயம் என்பது ஜனங்களுக்காக துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம் பாருங்க. ஆலயத்தில் ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவார். ஏசாயா 56 அதிலே 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நியபுத்திர அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்துல ஜனங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். ஆலயத்துல தான் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் கர்த்தர் எழுந்தருளுகிறது தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்காய். அல்லேலூயா. ஆண்டவருடைய சபைக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார். ஆண்டவர் சபைக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். தொடர்ந்து நான் வாசிக்க போகிறோம். ஏசாயா 30வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே அடுத்தது 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மறு உத்தரவு அருளுவா. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்லுது, நீ இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி. ஆண்டவருடைய உருக்கம், மனதுருக்கம் இறங்கி வரும்போது பைபிள் சொல்லுது, நம்முடைய அழுகைகளை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க அழுகையை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா உங்க அழுகையை ஆண்டவர் பார்ப்பார். கைகளை உயர்ச்சி, அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். ஜனங்களுடைய அழுகைகளை புரிந்து கொள்ளுகிற தேவன். சிலர் நம்ம அழும்போது ஆறுதல் செய்வார்கள், ஆனா நாம அழும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு ஆறுதல் மட்டும்தான் செய்ய முடியும், ஆனா ஆண்டவர் ஆறுதலும் செய்வார், அற்புதமும் செய்வார். வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 13வது வசனத்துல கடவுளுடைய மனதுருக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 13 சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு நாயினும் ஒரு விதவை இருக்கிறார். அவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய புருஷன் இறந்துட்டான். இப்ப என்ன நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, அவனும் செத்து போகும்போது எல்லா ஜனங்களும் அவனோடு போறாங்க. ஆனா ஆண்டவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். நாம கஷ்டப்படும் போது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் மனதுருகுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தர் மனதுருகி அற்புதம் செய்தான். இன்னும் வேற ஒரு சம்பவத்துல ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வர்றான். பிரைஸ் காட். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து ஒரு காரியத்தை கேட்கிற, என்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்யும். அப்ப இயேசு என்ன சொன்னார்? இயேசு சும்மாவே போயிட்டு இருந்தா. சீசர்கள் வந்து கேட்டாங்க, அவன் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும்போது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும்? நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கானானிய ஸ்திரீ புறஜாதி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு, புறஜாதிகளுக்கு உதவி என்பது சிலுவைக்கு அப்புறம்தான் உண்டாகணும். இதுதான் கடவுளுடைய தீர்மானம். ஏன்னா சீசர்களை ஆண்டவர் அனுப்பும் போது என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பிரசங்கம் பண்ணுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எங்க போகாதீங்க. 5வது வசனம், அந்த 12 இயேசு அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலோ சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலோ காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. வெளியே போயிடாதீங்க. ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? சிலுவைக்கு அப்புறம்தான் கானான் அல்லது சமாரியர்கள் அல்லது அதற்கு அப்புறமா இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை. ஆனா இந்த கானானிய ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கடவுள் அவள் விசுவாசத்தை பார்த்து அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவனுடைய மனதுருக்கம் தான் அங்க வெளிப்பட்டுருச்சு. சாதாரணமாய் கர்த்தர் அவர்களை கிரியை செய்ய முடியாது. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு தான் சொல்லுகிறார், உலகமெங்கும்
உலகம் எங்கும் போங்க. அதுக்கப்புறம் தான் திட்டம் வெளிப்படுது. அவன் இப்போ தேவனுடைய பிளான் இந்த இஸ்ரவேலுக்குள்ள மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் தேவன் அனுப்பப்பட்டது. ஆனா சிலுவைக்கு அப்புறமா உலகம் முழுவதும் போலாம், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா. ஆனா இந்த கானானேசரி அதுக்கு முன்னாடியே அற்புதத்தை பெற்றா. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சிலுவைக்கு அப்புறம் நடக்க வேண்டிய காரியத்தை நம்ம சிலுவைக்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கோம்? ஒரு 3 வருஷம் இருந்திருக்கோம். அல்லேலூயா. 3.5 வருஷத்துல இயேசுவை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிலரை ஆண்டவர் அற்புதம் செய்யல, சீசர்கள் வந்து செஞ்சாங்க. அவங்க அங்கதான் இருந்தாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கதான் இருந்தாங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக அவர்களுக்கு ஆண்டவர் வந்து செய்யல, அங்கேதான் இருந்தாங்க. பக்கத்துல எல்லாம் சுத்தி இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே செய்யல. காரணம், அவருடைய திட்டம் உள்ளேதான் இருந்து. இப்ப இவ அந்த திட்டத்தை பின்னாடி நடக்க வேண்டியதா முன்னாடியே கொண்டு வந்துட்டா. அல்லேலூயா. ஆண்டவருடைய மனதுருக்கம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. ஏசாய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 54:10 வசனத்தை வாசித்து பாருங்கள். 54:10 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்குகிற. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை விலகாது என்பது வாக்குத்தத்தம். ஆமென். கிருபை விலகாது என்பது வாக்குத்தத்தம். ஆமென். உடன்படிக்கை நிலை பெயராது என்பது வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி கொடுக்கிறானா? மனதுருக்கத்தினால. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வாக்கு தத்தத்தை பெறதுக்கு இவங்க தகுதி இல்லை. மேல வசனங்களை வாசிச்சு பாருங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களா சேர்த்துக் கொள்வேன். அற்பங்காலம் மூண்ட கோபத்தினாய் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். இது எதை குறிக்குது தெரியுமா? நாம சில வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியே இல்லாத போது நாம தகுதியாக்குறது தேவனுடைய மனதுருக்கம் மட்டும்தான். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமை. சில நேரங்களில் நாம ஆண்டவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாரையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் தடையா நிற்கிறது. ஆண்டவர் ஜெபம் அற்புதங்களை செய்ய வரும்போது நம்முடைய பாவம் முன்னாடி போய் நிற்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நான் எதை செய்கிறேன் தெரியுமா? என்னுடைய உருக்கத்தை கொண்டு வருகிறேன். கடவுளுடைய உருக்கம் தான் அற்புதத்தை கொண்டு வருது, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறது. ரெண்டாவது நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே 14வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? 14வது புஸ்தகம் 14வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கடவுள் ஒரு மனிதனுக்கு வியாதியிலிருந்து சுகம் அளிக்கணும்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனதுருக்கம். ஆண்டவர் மனதுருகி அவனை தொட்டு மனதுருகி அவர்களை சுகமாக்கினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1:41 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு. குஷ்டரோகி எப்படி சுத்தமாக்குறாரு? மனதுருக்கம். கடவுளுடைய மனதுருக்கம் வந்தா தான் ஒரு மனிதனுக்கு அற்புதம் நடக்கும், ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகும், வியாதிகள் குணமாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்ப கடவுள் ஒரு மனிதனை சுகமாக்குவார் தெரியுமா? ஆண்டவருடைய உருக்கம். அதனால நமக்கு ரொம்ப தேவை ஆண்டவருடைய உருக்கம். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. நம்முடைய அழுகையை மாற்றுகிற தேவனுடைய உருக்கம் இருக்கிறது. இன்னும் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரம் 36 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்தவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியா அவர்கள் மேல் மனதுருகினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. திரளான ஜனங்களை கண்டபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் தொய்ந்திருந்தார்கள், அவர்கள் சிதறப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் மேல கடவுள் மனதுருகினார். திரளான ஜனங்களை கண்டு இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு?
நம்ம ஆண்டவர் நம்முடைய நிலைமை அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆத்துமாவை பார்த்து அவங்க தொய்ந்து போனவர்களும் அவர்கள் சிதறப்பட்டவர்களுமா இருந்தா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அவர்களுக்கு சபை இல்லை, அவர்களுக்கு ஆண்டவருக்கு வார்த்தைகளை சொல்ல மேய்ப்பன் இல்லை. அடுத்த வசனத்தில் வாசிச்சு பாருங்க, சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் சிதறப்பட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் தொய்ந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அவர்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல கஷ்டப்படுகிறவங்களை பார்த்து கடவுள் மனதுருகுகிறார். நம்ம பார்க்கும்போது வித்தியாசமா தெரியும். சிலர் பாவம் செய்கிறவங்களை பார்த்து நாம அருவருப்பா நினைப்போம். ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு, இந்த ஆத்மா மீட்கப்படணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை குறித்து கேள்விப்பட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு ஃப்ளைட்டுக்காக உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னுட்டு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது 2-3 வாலிபர்கள் வந்தார்களாம். அவங்க இந்த மாதிரி ஒரு கிப்பியும் வச்சு, அந்த ஒரு கிட்டாரையும் போட்டு, முடியெல்லாம் பரத்தி போட்டுட்டு, அப்புறமா இங்கே குண்டலம் இதெல்லாம் போட்டுட்டு வந்தாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் பாஸ்டர்னாங்களா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உடனே இவர் மனசுல நினைச்சாரா, இது யாருடா அப்படின்னு பார்த்தா இந்த வித்தியாசமா இருந்தாங்களா, ஒரு மாதிரி அகோரமா இருந்தாங்களா. அப்போ அவங்க சொன்னாங்களா, உங்களுடைய செய்திகள் எல்லாம் நாங்க நல்லா கேட்பேன், டிவியில எல்லாம் நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. இவர் மனசுல யோசிச்சாரா, இவெல்லாம் மனுஷனா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவனுக்கு ட்ரெஸ்ஸு, இவனுடைய அலங்காரம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, அவன் எவ்வளவு நம்பி உன்கிட்ட இவ்வளவு பேசுறான், நீ அவனை என்ன நினைக்கிற? அல்லேலூயா. அவனுக்காக நீ என்ன செஞ்ச? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம தான் யோசிக்கணும், இப்படி என்ன பேண்டை கிழிச்சிட்டு நடக்கானே பைத்தியக்கார மாதிரி. ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறாரு, இவன் பேண்டை தைக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? இவனை சரியாக்கணுங்களுக்கு யோசிக்கிறார். அப்போ நாம எல்லாரையும் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி தெரியுது, ஆனால் கர்த்தருக்கு அப்படி தெரியல. கர்த்தர் சொல்ற, அவர்கள் மேல் மனதுருகுகிறேன், அவர்கள் மேல் இரக்கமா இருக்கிறேன், அவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னையிலேருந்து நம்ம முடிவை மாற்றணும். இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து ஒரு மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவரே இவனை ரட்சி, இந்த ஜனங்களை ரட்சி. அல்லேலூயா. இவர்களை மீட்கு. சில வாலிபர்கள் அங்க, அல்லேலூயா, நம்ம சொல்லுவோம் அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே இவனை, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இவனுக்கு ஒரு மீட்பு வரட்டும்னு சொல்லணும். ஆண்டவருடைய மனதுருக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துங்க. அதனால தான் கடவுள் சொல்றாரு, ஏசாயா 30 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏசாயா 30 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளி செய்வார். நம்ம கண்ணீர் விடுற பார்த்து ஆண்டவர் நம்ம மேல பரிதாபப்படுகிறார், நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி அழுது கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. நான் கூப்பிடும்போது உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே பைபிள் என்ன சொல்லுது? மறு உத்தரவு, மறுபடி உனக்கு பதில் தருவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நியாயப்படி நமக்கு சில காரியங்கள் நடக்கலைனாலும், நியாயப்படி நமக்கு வர முடியாதனாலும் தேவனுடைய உருக்கம் செய்யும். அதனாலதான் மலைகள் விலகினால், பர்வதங்கள் நேர்பெயர்ந்தா என் கிருபை விலகாது, உடன்படிக்கை நிலைபெறாது என்கிறது சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அல்ல. அந்த வாக்குத்தத்தம் உருக்கத்தினால் உண்டாகிறது. இந்த சூழ்நிலைகளை மாற்றி, கானானிய ஸ்திரீ எப்படி பெற்றாலோ அது மாதிரி நாம பெற்றுக்கொள்றதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போ நமக்கு நியாயப்படி, நம்முடைய வம்சத்தின்படி நமக்கு ஆசீர்வாதம் இல்லைனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உருகி நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால நமக்கு எல்லாத்திற்கும் தேவை தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம். எழுதி நிற்கலாமா? எல்லாரும் செபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தை எனக்கு தருவீராக தகப்பனே. உம்முடைய மனதுருக்கம் என் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது, நாயினூர் விதவையுடைய வீட்டிலே, அல்லது நாயினூருடைய விதவை அவனுடைய மகன் இறந்து போய் அடக்கம் பண்ண போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அழாதே என்று சொல்லி வெறும் ஆறுதலை மட்டும் சொல்லலை, ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் செய்யும். நாம் அழும்போது இந்த உலகத்தால் நமக்கு ஒன்று தான் தர முடியும், ஆறுதல். நம்ம பார்த்து ஆறுதல் சொல்லு இந்த உலகம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, அற்புதத்தையும் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அடையாளங்களை நடப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், விடுதலைகளை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான அடையாளங்களை தந்து நமக்கு மேன்மைகளை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா?